துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வருமானத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா நல்ல வருமானம் இந்த மாதம் சேரப்போகிறது. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷம். ஜாப் கிடைக்க போகுது. இந்த மாதமே நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குரிய யோகம். ஆனா இந்த 5ல் ராகு இருக்கும்போது நம்ம எதுல கவனமா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்ல சில நேரம் சில தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி விட்டு நம்மளை சிக்கல மாட்டி விடுறாங்க. ஆண்டாள் வழிபாடு செய்யணும். முடிந்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வரலாம். அந்த நாச்சியார் திருமொழியை படிச்சா உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் விசுவாவசு வருடம் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். இந்த மார்கழி மாதத்தில் இந்த வருடம் என்ன விசேஷம் அப்படின்னா, மார்கழின்னு சொன்னாலே தனுசு ராசியில் சூரிய பகவான் இருப்பார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மார்கழி மாதம் இந்த வருஷம் நடக்கிறது. மிதுனத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம். அந்த குரு பகவான் நேரடியாக தன்னுடைய 7ஆம் பார்வையினாலே இந்த தனுசு ராசியை பார்க்க போறார். அதாவது தனுர் மாதத்தை பார்க்கிறார். இது ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்க போகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ரொம்ப புனிதமான மாதம். எல்லா நல்ல காரியங்களும் இறைவனை நோக்கி அமைவதனாலே நம்ம கல்யாணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் பண்றதில்லை. ஏன்னா எல்லா நல்ல காரியங்களும் சேர்த்த மொத்த நல்ல காரியம் இறைவனை வழிபடுவது. ஆகவே அதற்காகவே இந்த மாதம் இருக்கு. முழுக்க முழுக்க இந்த மாதத்தில் நாம் பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு செய்தால் பெரிய வெற்றிகளை பெறலாம். கிரக நிகழ்வுகளை பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், விருச்சிகத்திலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், கும்பத்திலே ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் கிரகநிலை. சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு, அதாவது டிசம்பர் 22 வச்சுக்கோங்களேன், சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு வந்துடுறார். 25ஆம் தேதி புதன் பகவானும் தனுசு ராசிக்கு வர்றார். ஆங்கிலத்தில் இந்த ஜனவரி 11ஆம் தேதி 2026 வருஷத்தில் மகரத்தில் புதன் பகவான் வர்றார். 14ஆம் தேதி ஜனவரி 14 மகரத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுவார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக நிலைகளாக இருக்க போகிறது. அதில் மிக முக்கியம், இந்த டிசம்பரில் 17ஆம் தேதியும் ஜனவரி மாதம் பிறக்கிற போதே அதில் 1ஆம் தேதியும் பிரதோஷம். அதே போல் இந்த டிசம்பர் 18 மாத சிவராத்திரி வரும். இந்த மாதம் விசேஷமானது, மிக முக்கியமானது ஹனுமத் ஜெயந்தி. அன்றைக்கி தான் சர்வ அமாவாசையும் வருகிறது. அப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம். டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசி. இப்படி நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் இருக்குது. அதில் நம்மளுடைய ராசிக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் ஒரு சிறந்த மாதமாக பிறக்கிறது. எப்படின்னு பாருங்களேன், சுக்கிர பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய தனஸ்தானத்தில் உட்கார்றார். ஒரு பெரிய விசேஷம். மாதம் பிறக்கும் போதே சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்றார். நல்ல காசு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாருங்க. துளாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வருமானத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வருமானம் இந்த மாதம் சேரப்போகிறது. அதுவும் அந்த 2ஆம் இடத்துல சுக்கிரனோட புதன் சேர்க்கிறார். அதுதான் நான் பெரிய விஷயமா அதில் பார்க்குறேன். ஏன் புதன் அப்படி சொல்கிறேன்னா, புதன் உங்கள் பாக்கியாதிபதி. நீங்கள் செய்த புண்ணியமோ, உங்கள் வீட்டு பெரியவங்க செய்த புண்ணியமோ, நீங்கள் செய்த பாக்கியம், இதெல்லாம் அற்புதமாக வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு அதனால் தன வரவு சேரும். சில பேர் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நல்ல வருமானம் வரும். சிலருக்கு ஃபாரின்லேருந்து வருமானம் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வருமானம் வரும். அந்த கன்சல்டன்ஸாக இருக்காங்க, பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வருமானம் கூடும். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், நாடக நடிகர்கள், கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும், வருமானம் கூடும். அதுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்கு. முக வசீகரம் கூடுங்க. துளாராசிக்காரங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, முக வசீகரம் கூடும். இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்காங்க பாருங்களேன், இவங்களுக்கு படிப்பின் மீதான நாட்டம் அதிகரிக்கும். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. அதுவும் உங்கள் பேச்சு வசீகரமான பேச்சு இருக்கும். முகமும் வசீகரம் சொல்கிறேன், பேச்சிலையும் ஒரு வசீகரம் துளாராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கும். இதில் உங்கள் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான்
அவர் போய் 3ஆம் இடத்தில் உட்காருவது தனிச்சிறப்பு. கூடவே தன சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்க்கிறார். பல குடும்பங்களில் இது மார்கழி மாதமாக இருந்தாலும் கூட திருமணத்துடைய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். திருமணம் நடக்கும் நான் சொல்ல, திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதற்குரிய யோகம் இப்போ இருக்கு. பலரும் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் இப்போ ஏற்படுத்திக்கிடுவீங்க. திருமணம் சம்பந்தமான ஒரு அக்ரிமெண்ட் இருக்கலாம், வியாபாரம் சம்பந்தமான அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், புதிய கல்வி விஷயத்தில் ஃபாரின்ல ஒரு வேலைக்கு நீங்கள் மனு செய்வதாக இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். துளாராசிக்காரங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் தலைமைக்கும் இடையிலே ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இப்போ ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஏற்படும். அதே போல் ஒரு அலுவலகத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கும் உங்கள் டீம் லீடர், உங்கள் மேனேஜர், இவங்களுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட துவங்கும் அப்படின்னு இருக்கு. பயணங்கள் அமையும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும், தலைமை பொறுப்புகளுக்கான சில விஷயங்கள் வெற்றிகரமாக கிடைக்கும், சில இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, தனலாபம் நல்லா இருக்கு. அப்போ 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இதனால படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை அவர்கள் பார்ப்பார்கள். சிலருக்கு வீட்டில் என்னென்ன ரிப்பேர் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்க. வீட்டுடைய பூஜை அறையை அழகுபடுத்துவீர்கள், வீட்டை பொலிவுபடுத்துவீர்கள். அந்த அமைப்பெல்லாம் இப்போ இருக்கு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நம்மளுடைய மகிழ்ச்சி விஷயங்களை, கேளிக்கை விஷயங்களை அதிகப்படுத்துவார். ஆனால் இந்த 5ல் ராகு இருக்கும்போது நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்பில் சில நேரம் சில தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி விட்டு நம்மளை சிக்கலை மாட்டி விடுறாங்க. அதாவது சிலருக்கு இந்த போதைப் பொருள் பழக்கங்கள்ங்கிறாங்க பாருங்கள், அப்படி தவறான தொடர்புகள் ஏற்படலாம்ங்கிறதுனால அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டி இருக்கு. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷம். நிறைய துளாராசிக்காரங்களுக்கு இந்த தடவை ஜாப் கிடைக்க போகுது. இந்த மாதமே நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குரிய யோகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல் 6க்குடைய குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். நல்ல பணியாளர்கள், பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு நல்ல ஒர்க்கர்ஸ் தேவைன்னா இப்போ நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு சரியான பணியாளர்கள் கிடைக்கல, எங்களோட பிஸ்னஸ் விஷயங்கள் இருக்குது, வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ வேலை செய்வதற்கு நல்ல ஆட்கள் கிடைப்பாங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு யோகமான நேரம், ஃபினான்ஷியலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான நேரம், அது நல்லா இருக்குது. படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு துளாராசிக்காரர்களுக்கு வசீகரமான மகிழ்ச்சியான நல்ல மாதம் தாங்க. இந்த மாதம் நம்முடைய வழிபாட்டை நம்ம அதிகப்படுத்திக்கிடணும். பொதுவாகவே இப்போ உங்களுக்கு சாமி நிறைய கும்பிடணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் மனசில். அதில் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டாள் வழிபாடு செய்யணும். சூடி கொடுத்த சுடற்கொடியாள் அப்படின்னு ஆண்டாளுக்கு பேர். அந்த ஆண்டாள் வழிபாடு செய்யணும். முடிந்தால் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வரலாம், ஆண்டாள் நாச்சியாரை வழிபடலாம். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ நாச்சியார் திருமொழி. அந்த நாச்சியார் திருமொழியை படித்தா உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். திருமணத்தடை இருக்கக்கூடியவர்கள் நாச்சியார் திருமொழி படித்து பாருங்கள், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இந்த மாதம் நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. இந்த மார்கழி மாதத்தில் நம்முடைய பஞ்சாங்கங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, திருச்செந்தூரில் கடல் நீர் மட்டம் இருக்கு இல்லையா, அது உள்வாங்கும் அப்படின்னு சொல்கிறது. வால்பாறையில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெல்லூருக்கு கிழக்கே புயல் இருக்கும், ஆந்திராவில் மழை இருக்கும். ஒரு குட்டி புயல், சூறாவளி காற்று, கடலில் மழை பெய்கிறதெல்லாம் இப்போ இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மலை சரிவுகள், மலைப்பகுதிகளில் சரிவுகள் இருக்கும். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் திடீர் கலவரம் இந்த மாதம் ஏற்படும். நம்ம ஊருக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரிக்கு வடகிழக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் அப்படின்னு இருக்குது. அதே போல் ஒரு தொழிற்சாலையில் இந்த மாதம் தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு இருக்குது. சென்னையில் மின்சார பாதிப்பு ஏற்படும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. தமிழ்நாட்டில் இந்த மார்கழி மாதம் பலத்த காற்றுடன் மழை இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குட்டி புயல், சூறாவளி காற்று, இதெல்லாம் இந்த மாதம் இருக்குன்னு தெரிகிறது. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலில் புதிய கூட்டணிகள் இந்த மார்கழி மாதத்தில் பல நிகழ்வுகள் நீங்கள் பார்ப்பீங்க. திடுக்கிடும் திருப்பங்கள் அப்படிம்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பல நிகழ்வுகள், அரசியலில் கூட்டணி மாற்றங்கள், ஒரு கூட்டணி பிரிவது, இன்னொரு கூட்டணியோடு கட்சிகள் சேர்வது அப்படின்னு எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த மாதம் ஏற்பட போகிறது. ஆக மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையான நன்மைகளும் உருவாக
அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு அமையணும் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.